ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சன்மார்க்க அருளாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மூப்பா பாபுவின் பணிவான வணக்கங்கள். இப்பொழுது ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வள்ளல் பெருமானின் 200வது விழாவை வருவிக்க உற்ற விழாவை எல்லாம் கொண்டாடிவிட்டு அடுத்து வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்டு 150 வருட நிறைவை கொண்டாட இருக்கின்றோம். வள்ளல் பெருமான் வருவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பொழுது இந்த வடலூர் பெருவழியிலே ஒரு சர்வதேச மையம் அமைப்பதாக அரசாங்கம் முடிவெடுத்து அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. நாம் சன்மார்க்க அன்பர்கள், வள்ளலாரின் விசுவாசிகள், வள்ளலாரின் அடிமைகள், வள்ளலாரின் அணுக்க தொண்டர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் தோன்றும் துணையாக இருந்த காலத்திலே வடலூரிலே ஒரு குளம் எடுக்க முயற்சி செய்து குளம் எடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அதை கேள்விப்பட்ட வள்ளல் பெருமான், இங்கு எள்ளு விழுந்தால், எள்ளை போட்டால் அது விழுவதற்கு இடமில்லாத அளவு ஜனங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இது. இந்த இடத்திலே குளத்தை வெட்டி இடத்தை குறைக்கக்கூடாது, அந்த குளத்தை முதலிலே தூர்த்து விடுங்கள் என்று வள்ளல் பெருமான் கட்டளையிட்டிருக்கின்றார். அந்த குளம் தூர்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வள்ளல் பெருமான் அந்த பெருவழியை ஒரு குளம் எடுப்பதற்கு கூட அனுமதி தரவில்லை. ஒரு குளம் எடுக்க கூட அனுமதி தராத வள்ளல் பெருமானுடைய அந்த பெருவழியிலே நாம் எந்த விதமான கட்டிடத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது. அது வள்ளல் பெருமானுக்கு சம்மதம் அன்று. வள்ளல் பெருமானுடைய அந்த பெருவழியை காப்பது சன்மார்க்கிகளாகிய நமது கடமை. இந்த கடமையிலிருந்து யாரும் தவறக்கூடாது. நமக்குள்ளே எந்த விதமான பேதங்கள் இருந்தாலும், விபூதி வைப்பது, 5 திருமுறை படிப்பது, வள்ளலாரை வணங்குவது, இப்படி எந்த பேதம் இருந்தாலும் அதையெல்லாம் நாம் சற்று தள்ளி வைத்துவிட்டு இந்த பெருவெளியை காக்கக்கூடிய ஒற்றுமையான ஒன்றுபட்ட ஒரு முயற்சியிலே இறங்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு யார் எந்த ஏற்பாடு செய்தாலும் அதிலே அனைவரும் கலந்து கொண்டு அங்கு எந்த விதமான கட்டிடமும் வராமல் பெருவழியை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சியையும் ஒரு வைராகியத்தையும் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். சர்வதேச மையம் அமைப்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனால் அது பெருவழியிலே இருக்கக்கூடாது என்பதுதான் நமது எண்ணம். எனவே சன்மார்க்கிகள் அனைவரும் அறிவிப்பிற்காக காத்து கொண்டிருங்கள். அறிவிப்பு வெளிவரும் வேளையிலே அனைவரும் ஒன்று திரண்டு ஒன்றுபட்டு அங்கே பெருவழியாக இருக்க வைப்பதற்கு உண்டான முயற்சியில் இருப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. நன்றி. அனைத்து சன்மார்க்கிகளுக்கும் நன்றி. வணக்கம்.